वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अविश्रान्तश्रद्धा शतकलहकल्लोलकलुषाः ममाविर्भूयासुर्मनसि मुनिसिद्धादिसुलभाः मधुक्षीरन्यायस्वगुणविभवा सञ्जनकनत् महानन्दब्रह्मानुभव परिवाः बहुविधाः கற்பகமே என்று காசினியோரை கதிக்க மாட்டேன் வெற்பிடையே நின்று வெந்தவத்தீயிலும் வேவ மாட்டேன் பற்பல் கலைவல பாவனனே பத்தரே துந்தூ புல் அற்புதனே அருளாய் அடியேனுக்கு அரும் பொருளே वंदे वृंदावनजनं वल्लवीजन वल्लभं जयन्ती संभवं धाम वै जयन्ती विभूषणं நமஸ்தே. உலகத்தில் முதல் முறையாக அப்படிலாம் ஒரு பிஜிஎம் போட ஒரு சவுண்டு கொடுத்தாதான் எல்லாரும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா? சமீபத்தில் தமிழ்நாட்டில் நாங்கள் மே 4ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் பிரேக்கிங் நியூஸ் பார்த்து அப்படி பக்குன்னு வந்தோம். நாங்கள் அந்த பிரேக்கிங் நியூஸ் ஆரம்பிக்கச்சவே அது ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணோம். அந்த மாதிரி முதல் முறையாக அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தால்தான் ஓஹோ இதனுடைய விசேஷம் என்னன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். வழக்கம் போல நம்ம வேணுகோபால சுவாமி முதல் முறையாக அவருடைய சன்னிதானத்தில் அவர் மிக உகந்ததான சுவாமி தேசியுடைய யாதவாபிரிய மகோத்சவத்தை இன்றைய தினம் சுவாமி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கார். இது பெரிய விசேஷம். முதல்ல இங்கதான் பெருமாள் இந்த கிருஷ்ணனுடைய திருவடி வாரத்தில் தான் பாதுகா சகஸ்ரம் ஆரம்பிச்சது. இன்னைக்கு காத்தால் அதனுடைய விஸ்தார கிரமங்கள்லாம் அது சொன்னேன். சுவாமி தேசிகன் என்பவரை நாம எப்படி பார்க்கணும்? ஒரு ஆச்சாரியன்னு நாம என்னன்னு சொல்லிட்டோம். நமக்கு ஏதோ ஒரு டீச்சிங் பண்ணுறவர், டீச்சிங்னா என்னன்னா அந்த டெக்ஸ்ட்டை டீச் பண்ணி அது பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டோம்னா அதோட நம்மளுக்கு ஆச்சாரியனுக்கு சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. ஒரு டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டை நம்மளை காட்டில் நிறைய விஷயம் தெரிஞ்சவர் அவர். இப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் இருக்கா, அவளும் நமக்கு குரு தான். எல்கேஜிலேருந்து ஆரம்பிச்சு, எல்கேஜி கூட இல்லை இல்லையா, ப்ரீகேஜி, இன்னும் கர்ப்ப ஸ்ரீமான் வேற, அது வேற ஒன்று இருக்குது. அது மாதிரி எல்லாத்துலேயும் இப்போலாம் அது ஒரு தெரப்பி கொடுக்கலாம். திரும்பியும் எங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் சேரணும்னா நீங்கள் 8ஆம் மாதத்துலேருந்து கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு நாங்கள் ஒரு தெரப்பி கொடுக்குறோம். அதை கற்றுனா தான் எங்கள் ஸ்கூலில் அட்மிஷனே உருவாக்கலாம். பிரகலாதெல்லாம் முழுகிட்டு ஆய்வாய்வான். அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிக் கொடுக்குறவா எல்லாரும் ஆச்சாரியர்கள் தான். ஆனாலும் வெறும் புஸ்தகஸ்தாத்து யாவித்யான்னு புஸ்தகத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது மட்டும் இல்லாமல் நம்முடைய லைஃப் டைம்ல நம்முடைய லைஃப்ல நம்ம கூடவே டிராவல் செய்பவர்கள் யாரோ அவர்கள் தான் ஆச்சாரியர்கள். அதை நாம நிறைய பேர் அதனுடைய கான்செப்டை சரியா புரிஞ்சுக்கல. ஆச்சாரியர்களும் சரியா புரிஞ்சுக்கல, சிஷ்யாலும் சரியா புரிஞ்சுக்கல. இதுல ஒருத்தர் பேர்ல மட்டும் தப்பு சொல்லி புரிஞ்சிடும். ரெண்டு பக்கமும் நான் கம்ப்ளீட்டா நம்முடைய லைஃப் டைம் வந்து நம்ம கூட டிராவல் பண்ணக்கூடியவர் நம்முடைய ஆச்சாரியன் என்று சொல்றோம். அதுல ஒரு ஆச்சாரியனாகவும் ஒரு சிஷ்யனாகவும் இருந்து எப்படி ஒரு ஆச்சாரியனா இருக்கணும்ன்றதுக்கும் வழிகாட்டி, சிஷ்யனா இருக்கணும்னா அதுக்கும் வழிகாட்டி யாருன்னா எம்பெருமானாரை போல சுவாமி ஸ்ரீ தேசிகன் தான். ஏன்னா எம்பெருமானார் அப்படிதான் காமிச்சிருக்காரு. அதே எம்பெருமானாருடைய அபராவதாரமாக, மறு அவதாரமாக சுவாமி தேசிகனும் தான் தன்னுடைய ஆச்சாரியரான அப்புள்ளார் இடத்துல எப்படி காலக்ஷேபம் பண்ணணும், அப்புள்ளார் தனக்கு எப்படி சதர்த்தங்களை எல்லாம் சொல்லி வைத்தார், அவர் காட்டிய வழியில அதை தெரிந்து கொண்டு தான் எப்படி பொலிகின்றேன் என்பதை ஒரு பெருமையோட சாத்விக அகங்காரத்தோட சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்பேற்பட்டதான சுவாமியே நமக்கு சதாச்சாரியனாக, தான் ஒரு ஆச்சாரியனாக இருந்து ஒரு ஆச்சாரியன் வழியில நாமெல்லாம் எப்படி நடக்கணும் என்பதற்கும் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக சுவாமி திகழ்கிறார். அப்பேற்பட்டதான சுவாமி எழுதின நூல்கள்ல இந்த சும்மா ஓருண்டு தானே விரும்ப சொல்லிட்டு, ஓருண்டு தானேன்னு என்ன அர்த்தம்? ஓருண்டு தானேன்னு என்ன அர்த்தம்? ஒரு ஸ்லோகம் படித்தா போருமான்னு, ஒரு ஸ்லோகம் படித்தா போராது. அந்த ஸ்லோகத்துடைய பாவகர்பிதமான அர்த்தங்களை புரிஞ்சுக்கணும். வெறும் ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகா கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகேன்னு ஒரு ஸ்லோகம் சொன்னா கூட
அதுல ஹயக்ரீவம் பிரம்ம வித்யா விசேஷங்களை சுவாமி தேசிகன் எப்படி உள்ள வைத்து பேசி இருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகள் எல்லாமே நாம் அனுபவிப்பதற்காக மட்டுமே ஏற்பட்டவை. ஒரு அனுபவ பரிவாகம். ஏன்பா யார்பா அது உள்ள ஆனந்தமான ஒரு அனுபவ பரிவாகத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. பரஷதம் பாபி மறை சகசிரம் நூற்றுக்கணக்கான நூல்களை சுவாமி எழுதியிருக்கார். அது ஒன்னொன்னுத்துலயும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கு. இது எல்லாரும் உபன்யாசத்துல வெறுமை சொல்றதா மாதிரி நாம நினைச்சிட்டோம். ஒரு சம்பிரதாய வார்த்தையா, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மணி அடிக்கிறது தான், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்ற வார்த்தையா நாம வச்சுட்டோமே தவிர்த்து இன்னிவர்களும் நமக்கு அது ஒரு உணர்வுல கலக்கல். அது நம்முடைய உணர்வுல பிளட்ல கலக்கணும். அது ஒரு அனுபவத்தை அனுபவிச்சவாளுக்குத்தான் ஆனந்தம்ன்றது என்னன்னா தெரியும். சக்கர பொங்கல் எப்படி இருக்குன்னா, சக்கர பொங்கல் சுவைத்தவனுக்குத்தான் சக்கர பொங்கலுடைய சுவை தெரியுமே தவிர்த்து சக்கர பொங்கல் எப்படி இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்லி கேட்டவனுக்கு அதனுடைய சுவை தெரியாது இல்லையா? சுவானுபவம்ன்றது ஏற்பட்டால்தான் அது தேசிக ஸ்ரீசுக்தியினுடைய வைபவத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். வெறும கையை கூப்பி சேவிச்சுட்டோம், பிரதட்சணங்கள் பண்றதுக்கோ பிரணாமங்கள் பண்றதுக்காக மட்டுமே ஏற்பட்டவன் இல்ல ஒரு ஆச்சாரியன் சுவாமி தேசிகன். அந்த ஆச்சாரியன் நம்முடைய உள்ளத்திலையும் உணர்விலையும் உயிர்ல ஒவ்வொரு அணுவிலையும் ஒரு அனுபவ பரிவாகமா கலந்திருப்பவர் தான் சுவாமி தேசிகன். அப்படி கலந்திருந்தால்தான் நாம நம்மளோட தேசிக சிஷ்யன்னு சொல்லிக்கணும். வெறும் அதிரடி அடிதடி அதுக்கோசரம் தேசிக சிஷ்யனா இருந்து பிரயோஜனம் இல்லை. அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சம்பவமா இருக்கட்டும், அல்லது அவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய நூல்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது இன்னைக்கு டே டு டே லைஃபுக்கு நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு அட்வைஸ் வச்சுக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம், இல்லைன்னா வழிகாட்டி, அது ஒரு டார்ச் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். அப்படித்தான் சுவாமி சொல்லிருக்க. காளிதாசன் முதலான மகாகவிகள்லாம் எத்தனையோ கிரந்தங்கள், இதே ரகுவம்சம் காளிதாசன் எழுதியிருக்கான். ரகுவம்சம் காளிதாசன் எழுதிட்டா யாருமா பின்னே தேசியம் எழுதியிருக்கா, அவ்வளவுதானே. அது ஒண்ணு இது ஒண்ணு. ரகுவம்ச மகாகாவியத்தை படிச்சா லிட்ரரி மெரிட் வரும், பக்தி பரிவாகம் வராது, அனுபவ பரிவாகம் வராது. காளிதாசனை பிரைஸ் பண்ண தோணும். என்ன அட்டகாசமா காளிதாசன் எழுதியிருக்கான் பத்தியா, உபமா காளிதாசன் பியூட்டிஃபுல்லான கம்பேரிசன் கொடுத்துருக்கான் பத்தியா அப்படின்னு காளிதாசன் பேர்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்படும். அனுபவிக்கணும்னா, ஒரு பக்தி பிரவகிக்கணும்னு சொன்னா, ஒரு ஆனந்த ரசத்துல எப்பொழுதுமே நாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகளை வாசிச்சா தான் முடியும். அது ஒரு லிட்ரரி மெரிட்டா மட்டும் இல்லை, ஒரு பக்தியாவும் அதை பார்க்கலாம். சாஸ்திரங்கள்ல, வைத்திய சாஸ்திரங்கள்ல இப்ப இங்கெல்லாம் பெங்களூர்ல கூட சொல்றான், ஒரு ஒரு டைப் ஆஃப் போதை வஸ்து வந்துருக்கு, சோம்பி போதை அப்படின்னு சொல்றான். அப்படியே ஸ்டென்னா நின்றுட்டு அப்படியே போதையில் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏதோ ஒரு சாப்பிட்டுட்டா அவனுக்கு அந்த மாதிரி ஆயிடுறது, அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டா அந்த மாதிரி ஆகுதுன்னு. ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுக்கக்கூடியதான இந்த அனுபவ போதைன்னு இருக்கு. சுவாமி தேசிகனே யதிராஜ சப்ததியில சொல்றார், ஒரு நாடி விசேஷம் இருக்கான் உடம்புல, ஒரு நாடி இருக்கான், ஆயுர்வேதத்தை சொல்றார். அதை சுண்டி விட்டா எப்பொழுதும் ஆனந்த ரச பிரவாகத்திலேயே தலைச்சிருக்கா மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும். அது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் வைத்தியனால மட்டும்தான் அதை கண்டுபிடிச்சு கரெக்டா அதை தட்ட முடியும். அதை தட்டினான்னா அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆனந்தம் இருக்கும். அதை உணர்ந்து கரெக்டா அதை தட்டக்கூடியதான வைத்தியன் யாரு அப்படி கேட்டா, வேத வேத்தியனான எம்பெருமான காண்பிக்கக்கூடிய வேத வைத்தியனான எம்பெருமானார்னு சொல்றது ஸ்ரீபாஷ்யக்காரர். அவருக்கு தான் அது தெரியும், மீதி பேருக்குலாம் தெரியாது. அப்ப அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல யார் படிச்சிருக்காளோ அவளுக்கு தான் அந்த ரச விசேஷத்தை தட்டி எழுப்பி நமக்கு எப்பொழுதுமே ஒரு அனுபவ ரசத்தை கொடுக்க முடியும். அப்படி ஒரு ரசம் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகளால நமக்கு கிடைக்கும். கார்த்தால சொன்ன மாதிரி இப்ப இங்க சுத்தி நிறைய சபைகள்லாம் இருக்கு. நேற்று நானும் பரத் மற்றும் பேசுற வச்சு இங்க என்னென்ன சபைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நிறைய மட்டங்கள் இருக்கு, நிறைய ஆசிரமங்கள் இருக்கு, நிறைய சபைகள் இருக்கு.
நிறைய சத்சங்கங்கள் நடக்கிறது. நான் தோஷம் சொல்லலை, எதையுமே தோஷம் சொல்லலை. நிறைய சத்சங்கங்கள் நடக்கிறது. நித்திய காலத்தால் எழுந்தா உபய வேதாந்த சபையில நல்ல வேத கோஷம் காலங்காலத்தில் காதில் விழுது. ஆனால் அது எல்லாம் என்ன அப்படி கேட்டால், ஏதோ ஒரு கல்யாணம், சீமந்தம், காது குத்து, உபநயனம் அது பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹால் அப்படின்ற மாதிரி இருக்கே தவிர்த்து சம்பிரதாய கிரந்தங்களுடைய பிரச்சாரத்தினால ஏற்படக்கூடிய அனுபவம் எங்க? சம்பிரதாய கிரந்தங்களை எடுத்து தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் அதை சொல்லி கொடுத்து அதை ரசிக்கக்கூடியதான நல்ல ஆடியன்ஸோட கூடியதான ஒரு ஆச்சாரிய பரம்பரை எங்க? கோவில்கள் இருக்கு, கோவில்கள் அது எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் ரசிச்சுட்டு போறது. ஆனா சம்பிரதாயம் பேர்ல சபை இருக்கு. ஆனா அந்த சபையில பெரும்பாலும் சச்சித மூர்த்தி, சீமந்தம், உபநயனம் தான் நடந்துட்டு இருக்கு. சம்பிரதாய சபையில என்ன நடக்கணும்? அடிக்கடி காலக்ஷேபங்கள் நடக்கணும், அடிக்கடி உபன்யாசங்கள் நடக்கணும், அடிக்கடி சதசு நடக்கணும். அதுதான் நம்ம ஆச்சாரியால் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடியது. அதே மாதிரி அவர்கள் அருளி செய்திருக்கக்கூடிய அந்த கிரந்தங்கள் உற்சவத்தை நாம கொண்டாடணும். அந்த கிரந்தங்கள்ல இருக்கிற அனுபவத்தை ரசிக்கணும். அந்த ரசத்தை நம்ம எழுந்துடக்கூடாது. நாக்கு செத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாலும் ஸ்வீட் வராது இல்லையா, அந்த ருச்சி வராது இல்லையா, அப்படி ஆயிடுத்து நமக்கு. அந்த மாதிரிலாம் போயிட போறதே. சுவாமியுடைய ஸ்ரீசுக்தி வைலட்சண்யத்தை உலகம் கொண்டாடணுமே, அதை அனுபவிக்க வேண்டியதான ஒரு ஆசையினாலையும் சுவாமியினுடைய நியமனம் தான், வேற ஒன்றும் இல்லை. இங்க பாதுகாசகஸ்திர உற்சவம் ஆரம்பிச்ச மாதிரி இப்ப யாதவாபிரிய மகோத்சவத்தை ஆரம்பிச்சிருக்கும். மூலபாராயணம் மட்டும் இல்லை, மூலபாராயணத்தோடு சேர்ந்து அர்த்தானுசந்தானமாக உபன்யாசங்கள் நடக்கும். இது ஒவ்வொருத்தருடைய திருமாளிகையிலையும் நடக்கும். திருமாளிகை தோறும் தேசிகம், ஒவ்வொருத்தருடைய திருமாளிகையிலையும் இது நடக்கணும். இதை ரசிக்கணும். பகு பிரகாரமாக திருப்பி 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 நடத்திட்டே இருக்கணும். அந்த ஒரு எழுச்சி, அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் ஏற்படுறதுக்கோசரம் தான் இங்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ உபன்யாசம் ஆரம்பமா இருந்தது. அப்ப இத்தனை நாள் நீ பண்ணது உபன்யாசம் இல்லையா, நான் பண்ணது அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸ்ரீமதி ஸ்ரீரஞ்சனி ஜெகநாதன் அவர்கள்